இன்றைக்கி நம்ம வந்து பின்னாடி வந்து செடி வச்சுருக்க இடத்துல தான் வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் வந்து நம்ம செடிங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செடி வாங்கியிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு செடிக்கும் மண் வச்சு பண்ணுறதுக்குள்ளே அதை உருவாக்குறதுல ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் மண், கொக்கோபீட்டு, ஏன்னா பின்னாடி வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால வந்து கொக்கோபீட்டு கன்ஃபார்மாக போட்டாகணும். இதுவுமே செடி இந்த வெயிலுக்கு ரொம்ப காஞ்சி போயிடுச்சு. அதனால் ஒவ்வொரு செடியும் கவனிக்கிறது தான் முக்கியமான வேலை. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு செடியும் காட்டுட்டுங்களா? இது வந்து செம்பருத்தியில் ரோஸ் கலர் செம்பருத்தி. இது நந்தியாவட்டம். இங்கே பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம். இங்கே நந்தியா தெரியுதுங்களா? நந்தியாவட்டம். இது நந்தியாவட்டம் இப்போ தான் மொக்கு விட்ருக்குது. இது வந்து செம்பருத்திலேயே வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். இது வந்து சங்குப்பூ இருக்குது. சங்குப்பூவில் மரத்தை கழிக்கிற ஒரு விதை என்னமோ வளர்ந்துருக்குது. அப்புறம் இது வந்து சோத்துக்கத்தாழை. இந்த சோத்துக்கத்தாழை வந்து நான் செடியெலாம் வாங்கலை, ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க. அந்த வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து போட்டுட்டோம்னா செடி நல்லா வளரும். அப்புறம் இங்கே இருக்க பாருங்கள் கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளியிலே 2 தொட்டியில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா? இது அப்பப்போ சளிக்கு இதாகும். அப்புறம் மரத்தை கழிக்கிற இதுலேயே அதுலேயும் வந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த செடி வந்து செம்பருத்திலேயும் ஒயிட் செம்பருத்தி எல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு, மொக்கு வரல. இது வந்து செம்பருத்தி, ரெட் கலர் செம்பருத்தி. இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அப்புறம் இது பாருங்கள், இது வந்து குண்டுமல்லியில் வந்து இது நார்மலாக ஒத்தடுக்கு குண்டுமல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதுதான். எல்லாம் டப்பாவில் தான் வச்சுருக்குங்க. அப்புறம் துளசி இருக்குது. அப்புறம் ரோஸ் செடி இருக்குது பார்த்தீங்களா? ரோஸ் செடி வந்து குட்டி ரோஸு, மொக்கெல்லாம் கத்தலையெல்லாம் பறிச்சாச்சு, இப்போ மொக்கு விட்ருக்குது. அப்புறம் நித்திய கல்யாணி, அப்புறம் அம்மன் பச்சரிசி இருக்குது, சங்குப்பூ இருக்குது. இது வந்து ரோஸ்மேரி செடி வச்சுருக்கேன், தலைக்கு யூஸ் ஆகும். ரோஸ்மேரி செடி வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டணுன்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு செடியும் இப்போ தான் வந்து வைக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் வந்து நாங்கள் பழைய வீட்டிலேருந்து வரப்போ எடுத்துகிட்டு வந்த செடி. இது இருந்துச்சுன்னா கற்பூரவள்ளி, சோத்துக்கத்தாழை, அப்புறம் அந்த திருநீற்று பச்சிலை, இதெல்லாம் வந்து பழைய வீட்டிலேருந்து கொண்டு வந்ததுங்க. அப்புறமேட்டு அன்றைக்கி உங்கள்கிட்ட காட்டணும் பாருங்கள், வெண்டைக்காய் செடி வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக ஆயிருக்கு. இதுக்கு வந்து தனியாக ஒரு டப்பா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணோம், அதுக்கு கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. அப்புறம் வேறு எந்த செடி இருக்குது? இதெல்லாம் வந்து இங்கே குப்பைமேனி பாருங்கள், குப்பைமேனி இந்த செடிக்கு பாருங்கள் வளர்ந்துருக்கு. அப்பப்போ நாங்கள் ஃபேஸ்க்கு தடவிப்போம். சாயந்தரம் நேரம்னா இந்த செடியோடு தான் என்னோடய இது. இந்த செடியை பார்த்தா தான் எனக்கு காத்தால ஏஞ்சோடனே சாமிக்கு செடியில் பூவை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்ப்போம். அப்போல்லாம் இருட்டாக இருக்கிறனால கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்ச நாள் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த செடியெலாம் பாருங்கள், நல்லா இலை பாருங்கள் இருக்கிறதுலாம் அப்பப்போ கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து செடி இதாக இருக்கும். பாய்.